வணக்கம் டூகே, நான் உங்க டூகே சித்து. டூகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். டூகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னடா இவன் கையில ஹெல்மெட்டோட நிக்கிறான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போறோம். யார் பைக்ல டூ வீலர்ல வந்து ஹெல்மெட் போட்டு வராங்களோ அவங்க என்ன கேட்டாலும் சாப்பிடுற பொருள் வந்து நம்ம வாங்கி தர போறோம். யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பாக்கலாம். ஏன் ஹெல்மெட் போடல? என்ன எல்லாம் பயந்து ஓடுறாங்க, போலீஸ் நினைச்சுக்கிட்டாங்களோ ஒருவேளை. அண்ணா 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 நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா ஏன்னா ஹெல்மெட் போடல? நீங்க ஹெல்மெட் ஆனா வச்சிருக்கீங்க, ஆனா ஏன் போடாம வரீங்க? ஆனா போட்டிருந்தீங்கன்னா நாங்க 1000 ரூபாய் மதிப்புள்ள எந்த பொருள் நீங்க கேட்டாலும் நாங்க வாங்கி தருவோம். நான் சாப்பிடுற பொருள். ஆனா அப்படி கிடையாது, ஹெல்மெட் வச்சுட்டு போடாம வந்துருக்கீங்களே. சாராயம் வாங்க போறீங்களா? அவர் சாராயம் குடிக்க போறாராம். அவர் வந்து நான் சாராயம் குடிக்க போறேன் அப்படிங்கிறாரு. சூப்பர்ல. பாப்போம் அந்த லக்கியான ஆள் யாருன்னு பாப்போம். ஆனா என்ன யார் கூட்டா நிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு லிஃப்ட் கேக்குற நினைச்சுக்கிறாங்களா? சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து ஹெல்மெட் வச்சிருக்கீங்கண்ணே, அது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க ஹெல்மெட் ஏன்னா போடாம வந்தீங்க? எனக்கு பிடிக்கல, போடல. பிடிக்கல போடலையா? ஆனா பைக்ல வச்சிருக்கீங்களே ஜாலியா. அப்படியே இருக்கேன், பிடிக்கல. ஆனா ஏன்னா இத பார்த்து நிறைய பேர் போட ஆரம்பிப்பாங்க. தயவு செய்து போடுங்க. ஏன்னா எவ்வளவு பேர் கை கால் போனா கூட நம்ம வந்து பொழைச்சிடலாம். ஆனா தலையில ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் உசுறு போயிடும்ல. அது அந்த ஒரு இதுக்காக தானே இந்த வீடியோ நாங்க பண்றோம். கண்டிப்பா போடுங்க. ஆமாண்ணா கண்டிப்பா போடுங்கண்ணே. நீங்க போடுறத பார்த்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் கண்டிப்பா எல்லாருமே போடுவாங்கன்ற நானு. ஆமா கண்டிப்பா போடுங்க. ரொம்ப நன்றி. நான் சொன்னதுக்காக போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. கை கொடுங்க. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடாதான் உயிர் பழைக்க முடியும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சாராயம் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் யாரோ சொன்னாங்களா இந்த மாதிரி யூடியூப்ல நான் அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி நான் இந்த மாதிரி தெரியாம பேசிட்டேன், நான் இனிமேட் போறப்ப ஹெல்மெட் போட்டு போறப்பான்னு வந்து தனிமையா பேசுறாரு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நாங்க வியூஸ்க்காக கண்டிப்பா பேச கிடையாது. எல்லாருமே கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உங்க உயிருக்கு ரொம்ப ரொம்ப உத்தரவாதம். ஏன்னா கை கால் போனா கூட நம்ம வந்து உயிரோட இருந்துடலாம். ஆனா தலையே போயிடுச்சுன்னா எப்படி உயிரோட இருக்க முடியும்? கண்டிப்பா எல்லாருமே ஹெல்மெட் போட்டு கண்டிப்பா ஓட்டுங்க. ஏன்னா நீங்க போறத பார்த்து கிட்டத்தட்ட உங்களை பார்த்து 10 பேர் போடுவோம். அந்த 10 பேரை பார்த்து 100 பேர் போடுவாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் ஏன் போடல? ஹெல்மெட் இல்லையா? சரி, நீங்க ஹெல்மெட் போட்டு வந்திருந்தா 1000 ரூபாய்க்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் வாங்கி தந்திருப்பேன். ஆனா நீங்க அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீ போடுறத பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் கண்டிப்பா போடுவோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா போடுங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஏன் ப்ரோ ஹெல்மெட் போடல? ஏன் ஹெல்மெட் போடல? இல்ல அப்படி கிடையாது. உங்களை பார்த்து ஒரு 10 பேர் போடுவாங்களே. நான் அதுக்காக தான் பண்றேன். நான் வியூஸ் போகணும் அப்படி, அதுக்காக நான் பண்ணல. இப்ப நீங்க சப்போஸ் போட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாய்க்கு என்ன கேக்குறீங்களோ அதை நான் வாங்கி கொடுத்திருப்பேன். 1000 ரூபாய்க்குள்ள எந்த சாப்பிடுற பொருள், அதாவது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்திருப்பேன். இப்ப கூட ஒண்ணு 25 நாள் நான் இங்கதான் இந்த மாதிரி நிக்க போறேன் ஹெல்மெட் வச்சுக்கிட்டு. அந்த 25 நாள்ல நீங்க கண்டிப்பா ஒரு நாள் முன்னாடி ஹெல்மெட் போட்டுவாங்க கண்டிப்பா. ஏன்னா உங்களை பார்த்து கண்டிப்பா நிறைய பேர் போடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு 10 பேர்ட்ட ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்லுங்க. ஏன்னா கை கால் போனா கூட நம்ம வந்து ஈஸியா இருந்துடலாம் உயிரோட. ஆனா தலையே போயிடுச்சு எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஓகேங்களா? பாப்போம். கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். அடுத்த டைம் நான் பாப்பேன். ஓகே, தேங்க்யூ. என்னடா ஒருத்தவங்க கூட ஹெல்மெட் போட்டு வர மாட்டேங்கிறாங்க. பாய். நல்லா படிங்க. இப்போ வீடியோ யார் வேணா பண்ணலாம். ஆனா யூடியூப்ல விளாக்னு வந்தா 2 பேருக்குள்ளதான் இந்த போட்டியே. ஒண்ணு பிஜே சித்து, இன்னொன்னு 2K சித்து. அவ்வளவுதான். நானும் கிட்டத்தட்ட இங்க 20 நிமிஷமா நிக்கிறேன். ஒருத்தவங்க கூட ஹெல்மெட் போட்டு வரல. யார் ஹெல்மெட் போட்டு வராங்களோ 1000 ரூபாய்க்குள்ள அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கண்டிப்பா நம்ம வாங்கி தருவோம். என் ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து 12th படிக்கணும். ஆனா வந்து அவனுக்கு வந்து 1 2 3 11 கரெக்டா தெரியும். ஆனா அவன் 12th. நம்ம இப்ப பண்ண வந்தது அவேர்னஸ் வீடியோ. நீ 1 2 1வது வரைக்கும் தெரியும், 10வது வரைக்கும் தெரியுங்கிற அத பத்தி பேசுறா. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் கிட்ட சொல்லி பஸ் டிரைவரை வந்து ஹெல்மெட் போட சொல்லணும். ஏன்னா அவங்க ஹெல்மெட்டே போடாம போறாங்க. இதுக்காண்டி யாரு பேர் சொன்னாலும் ஹெல்மெட் போடாம போறாங்க. பஸ் டிரைவரை ஹெல்மெட் போட சொல்லணுமா? ஹெல்மெட் போட சொல்லணும்.
அதுக்கப்புறம் வந்து 18 வயசு இளைஞன்றத வந்து கொஞ்சம் ஒரு 13 வயசுலயே மாத்தினா என் பசங்க நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விஜய் சொல்லணும் இதை. ஓ 13 வயசுலயே கொஞ்சம் அதே மாதிரி கல்யாணம் பண்றது ஒரு 10 வயசுல கல்யாணம் பண்ற மாதிரி வச்சா நம்ம பசங்க பொண்ணு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருப்பாங்க. அதாவது வண்டி ஓட்டுறத 13 வயசுலயே உங்க லைசென்ஸ் கொடுக்கணும். ஆமா 10 வயசு. கல்யாணம் வந்து 10 வயசுல உங்களை பண்ணி வைக்கணும். பொண்ணுங்களுக்கு வந்து 10 வயசு, பசங்களுக்கு வந்து 13 வயசு. நானும் கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஒரு ஆள் கூட தலையில ஹெல்மெட் போட்டு நான் பார்க்கவே இல்லை. நாங்களே ஒருத்தனுக்கு போன் பண்ணி ஹலோ ஹெல்மெட் போட்டு வாங்க இந்த மாதிரி தரோம் அப்படின்னா தான் இனிமேட்டு வருவாங்க போல இருக்கு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட இங்க வந்து 1 hour ஆயிடுச்சு. இப்ப கரெக்டா 4 மணிக்கு வந்தேன். இப்ப 5:10 ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. இன்னும் யாருமே ஒரு ஆள் கூட பாத்தீங்கன்னா ரோட்ல ஹெல்மெட் போட்டே வரல. நாங்க கால் வலி வந்து இங்க கீழே உட்காந்து தான் மிச்சம். சரி வாடா திருப்பி வேற இடம் ட்ரை பண்ணி பாக்கலாம் வா. நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஆனா ஒண்ணு இல்ல, ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னா யாரு ஹெல்மெட் போட்டு வராங்களோ அவங்களுக்கு சாப்பிடுற பொருள் 1000 ரூபாய்க்குள்ள என்ன கேட்டாலும் வாங்கி தர மாதிரி. நாங்க கிட்டத்தட்ட 1 hour இங்க நிக்கிறோம். இன்னி வரைக்குமே யாருமே ஹெல்மெட் போட்டு வந்து நாங்க பாக்கல. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க. நாங்க 7 o'clock நீங்க ஃபுட்பாத் வந்தீங்கன்னா நீங்க என்ன டிஷ் கேக்குறீங்களோ அதை நாங்க வாங்கி தரோம். ஆனா கண்டிப்பா வரணும் நீங்க. ஓகேண்ணா கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு வேணுமா இந்த ஆப்ஷனு? ஓகே அப்ப இல்லாதவங்களை வாங்கி கொடுத்துடலாமா? ஓகேண்ணா தேங்க்யூண்ணே. ஆனா கண்டிப்பா எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கண்ணே. ஓகேண்ணா நன்றிண்ணே. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அண்ணனா இருப்பாங்க போல இருக்கு. ஆனா இந்த அண்ணன் நான் பேங்க்ல ஆல்ரெடி பாத்திருக்கேன். இந்த அண்ணன் வந்து எங்க பேங்க்ல தான் ஐசிசி பேங்க் இருக்குல்ல அங்கதான் ஒர்க் பண்றாரு. அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இல்லாதவங்களுக்கு வந்து அதை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம டாஸ்க் வந்து இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது கிடையாது. யார் ஹெல்மெட் போட்டு வராங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் இந்த டாஸ்க். என்னடா சொல்ற? ஏன்னா நம்ம வந்து ஏன்னா உலகத்துல வந்து ஏகப்பட்ட பேருக்கு சின்ன பசங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய பேத்துக்கு. அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த அவேர்னஸ் வீடியோ பண்றோம். நம்ம வந்து ஹெல்மெட் யார் போட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் தரணும். அவர் சொல்றாரு ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்ட்டு. ஆனா இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணல. ப்ரோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ப்ரோ ப்ளீஸ். ஐயா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஐயா. ஆனா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஆனா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. தயவு செய்து பெரிய ட்ரீம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்ட்டு. இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி அம்மா அப்பாவெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் கூப்பிட்டு போகணும். ஆனா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கண்ணா. 1000 பேராவது போயிருப்பாங்க, ஒருத்தவங்க கூட ஹெல்மெட் போடல. பாப்போம் அந்த லக்கி ஜாம்ப் வந்து யாருன்னு பாப்போம். இல்ல சத்தியமா நின்னு எனக்கே கால் வலி வந்துருச்சு. யாருமே கூட்டு வர மாட்டாங்க போல இருக்கே. வீட்டுக்கு போறதாவே பிளான்ல இல்ல. 1 செகண்ட். ஆனா நான் கிட்டத்தட்ட இங்க 1 மணி நேரமா நிக்கிறேன்னா யாருமே வந்து ஹெல்மெட்டே போட்டு வரல. ஒரே ஒரு ஆள் கிட்டத்தட்ட இந்த 1000 பேராவது கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. இப்ப நீங்க தான் 2வது ஆளா ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு அண்ணா வந்து நாங்க இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு என்ன சாப்பாடு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள கேட்டாலும் வாங்கி தரலாம்னு ஒரு பிளான்ல இன்னைக்கு நாங்க ஒரு 25 டேஸ் இந்த சேலஞ்சில் இறங்கலாம்னு இருக்கோம். நீங்க ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க. ஒரு 7 o'clock என் கூட டின்னருக்கு வரீங்களா? வேலை இருக்கா? ஓகே வேற ஒருத்தவங்க ஹெல்மெட் போட்டு வந்தா இந்த ஆப்ஷன் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாமா? ஓகே நான் ரொம்ப நன்றி. நான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. தேங்க்யூ. நம்ம வந்து ஹெல்மெட் இல்லாதவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி தந்துடலானே வச்சுக்கோ. ஆனா இந்த ஹெல்மெட் அவங்க வீட்டுல பத்திரமா வச்சிருப்பாங்க, போடலாம் மாட்டாங்க. 10-15 ஹெல்மெட் 10-15 அப்பனா எவ்வளவு? 25 ஹெல்மெட் வச்சிருக்கான். 10-15 ஹெல்மெட் இருக்கா அவன் வீட்டுல. 10-15 அப்பனா 25 ஹெல்மெட் இருக்கா? 10 பையன் 45 கணக்கு தெரியும் அவனுக்கு. 10-15 45 கரெக்டா சொல்லிட்டான். அப்ப 1-2 உனக்கு 11 வரைக்கும் தெரியும். 1-2 பையன் 13 வரைக்கும் தெரியும். 13 வரைக்கும் என்ன பண்டாது? ஓகே 1-2 13 வரைக்கும் தெரியுமா? 1 செகண்ட் நீ பாட முடியுமா? மேம் நாங்க கிட்டத்தட்ட இங்க 1 hour நிக்கிறோம். யார் ஹெல்மெட் போட்டு வராங்களோ அவங்களுக்கு நைட்டோட டின்னர் வந்து நாங்க ஃபுட் பட்ரைல வாங்கி தரலாம் பிளான் பண்ணிருக்கோம் எங்க டீம் சார்பா. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 2-3 பேர் வந்து ஹெல்மெட் போட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாம் இந்த ஊர் கிடையாது, இது வந்து நீங்க வேற ஒருத்தவங்க வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க. இந்த டின்னர் வந்து கரெக்டா 7 மணிக்கு நீங்க கலந்துக்கிறீங்களா? நம்ம ஃபுட் பட்ரைல தான். புரியல? ஓகே கூப்பிட்டு வரீங்களா? கண்டிப்பா 7 o'clock. நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். அதுக்கான அமௌண்ட் நாங்க தந்துருவோம். கண்டிப்பா வரீங்களா? 7 o'clock உங்களுக்காக நாங்க எங்க டீமா வெயிட் பண்ணுவோம். இல்ல உங்க வீட்டுல யாரு இருந்தாலும் அனுப்பியாவது வைங்களேன். கண்டிப்பா அனுப்புங்க. நாங்க 7 o'clock ஓகே அங்க நாங்க வெயிட் பண்ணுவோம். ஓகே மேம் தேங்க்யூ. இதோட வின்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கா தான். எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபா இருக்கும். பிலோ 18 அவங்களுக்கு வண்டி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஓட்டினாலும் அவங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க. ஓகேக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அக்கா. கண்டிப்பா அவங்க 7 மணிக்கு நாங்க வெயிட் பண்ணுவோம். யார் வேணா அனுப்புங்க. அப்பா ஒரு வழியா பாத்தீங்கன்னா இதோட வின்னர் வந்து செலக்ஷன் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 பீப்புளாவது கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட வெறும் 4 பீப்புள்ஸ் தான். அதுவும் அவங்க இந்த ஊர்காரங்க கிடையாதான், வெளியூர்காரங்களாம். அந்த 3 பேர் வந்து வெளியூர்காரங்க.
அது ஒரு ஆள் மட்டும் தான் இந்த ஊர்க்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்னால வர முடியாதுப்பா, வீட்டுல குழந்தைங்களாம் இருக்கு அப்படின்னாங்க. இருந்தாலுமே வேற ஒருத்தவங்களை அனுப்புங்க, நாங்க 7 மணி வரைக்கும் ஃபுட் பட்ரையில வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்தாங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ள அவங்க எது கேட்டாலுமே நாங்க வாங்கி தந்துருவோம் எங்க டீம் சார்பா. ப்ளீஸ், நான் தயவு செய்து கெஞ்சி கேட்கறேன், எல்லாரையும் எங்க அக்கா தங்கச்சி தம்பியா நினைச்சு கேட்கறேன், எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், கண்டிப்பா இது நான் வியூஸ்க்காக பேச கிடையாது. எல்லாருமே சின்ன குழந்தைங்க கிட்ட, அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க கிட்ட பைக்கை தயவு செய்து கொடுத்தாங்க அனுப்பாதீங்க. ஏன்னா 25,000 ஃபைன் வந்து ஈஸியா கட்டிட்டு போயிடலாம். உசுறு கை கால் போச்சுன்னா நம்மளால வாங்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன பையனா இருந்தாலுமே இந்த லெவலுக்கு நான் ரோட்ல இறங்கி கத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டைம் தட்டிட்டு உள்ள வந்துருங்க. பாய். அம்புட்டுதான். ஸ்லோவா போய் வாழ போற, சிபிடா போய் எவன் போற ப்ரோ, ஹெல்மெட் போட்டு போங்க தயவு செய்து, கெஞ்சி கேக்குறேன். எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் ஹெல்மெட் போட்டு போக மாட்டானுங்க. எதுக்கு இந்த